எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். வாள் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் இருக்கார். அவர்கிட்ட என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னா, அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மகன்களுக்கு அடுத்து வாரிசா வரக்கூடிய பட்டத்து இளவரசர்கள், இளவரசர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர் அவர். எல்லா நாட்டு மன்னர்களுடைய வாரிசுகளும் அங்கதான் இருப்பாங்க. சிறந்த பயிற்சியாளர், எல்லாருக்கும் சிறப்பான பயிற்சி அவர் கொடுக்கிறார். அதுல ஒரு இளவரசர் மிகச்சிறப்பா அந்த பயிற்சியை அவர் மேற்கொள்ளும் போது அவரை பாராட்டக்கூடிய வகையில் இந்த பயிற்சியாளர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வாளை ஒண்ணு அவருக்கு பரிசா கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த வாளை யார் தெரியுமா யூஸ் பண்ணா, உலகத்திலே தலை சிறந்த வாழ்வீச்சாளர் யூஸ் பண்ண வாள் இது, எந்த போர்லையுமே எந்த காம்படிஷன்லையுமே அவர் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை இந்த இளவரசருக்கு அவர் பரிசா கொடுக்குறார். பார்க்கறதுக்கு அந்த வாள் அவ்வளவு அழகா இருக்கு, கலைநயங்களோடு இருக்கு. அதை எடுத்து கையில வாங்கின உடனே இந்த இளவரசருக்கு ஒரு விதமான ஒரு கட்ஸ் ஒன்று வருது, ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி அவருக்கு வருது. அதுக்கப்புறம் 2 நாள் மட்டும்தான் ப்ராக்டிஸ்க்கு வர்றாரு. 3ஆவது நாள் பயிற்சியாளர்கிட்ட எப்படி சொல்றாரு, குருவே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேல் எனக்கு பயிற்சி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சுட்டு நான் இந்த இடத்த விட்டு நான் என்னோட அரண்மனைக்கே போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். குரு சிரிக்கிறார். உனக்கு நீ எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலுமே நல்ல ஒரு விஷயம். நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபீஸ் மாதிரி குரு தட்சணையா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் மாம்பழங்களை பறித்து கொண்டு எனக்கு வச்சுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இளவரசருக்கு ஒரே ஆச்சரியம், அவ்வளோதானா, வெறும் மாம்பழங்களை பறித்து கொடுத்தா உங்களுக்கு போதுமா, சரி நீ போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். குரு பரிசாக கொடுத்தாரு இல்லையா, அந்த வாளை எடுத்து சொருகிக்கிட்டு காட்டு பக்கம் போகிறான். இப்போ அந்த காட்டில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், வழிப்பறி நடக்கக்கூடிய இடம். யார் அந்த பக்கம் போனாங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய திருடர்கள் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அடித்து விரட்டி விட்ருவாங்க. இவனுக்கு அதை பற்றி தெரியல. முதல் நாள் பூரா 3 பேர் வராங்க வழிப்பறி பண்ணுறதுக்கு. பொதுவாகவே இளவரசர்கள்னால் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, நகைகள்லாம் போட்டிருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அடித்து இவர் அனுப்பிச்சிடுறாங்க. இவரும் வாளை வச்சு ட்ரை பண்ணுறாரு. ஒரு அடி கூட ஆப்போசிட்டில் இருக்கிற யாரையுமே இவரால் அடிக்கவே முடியல. ரொம்ப சோர்ந்து போய் பயிற்சியாளர்கிட்ட சொல்கிறார், என்னால் அவங்கள அடிக்கவே முடியல, ஒருவேளை 3 பேர் அப்படிங்கிறதுனால என்னால் அடிக்க முடியலையோ, இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கு தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதனால தான் என்னால் முடியல, நான் அடுத்த 1 மாதம் 3 பேர்கிட்ட எப்படி சண்டை போடுறதுங்கிறத நான் கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி 3 பேர்கிட்ட எப்படி சண்டை போடணும்னு அவர் கற்றுக்கிறார். 1 மாதம் பயிற்சி எடுத்தாச்சு. இதோ இன்னைக்கு போகிறேன், உங்களுக்காக நான் மாம்பழங்களை பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். இந்த முறை என்ன ஆகுது, 5 பேர் வரானுங்க. அதே மாதிரி இவரால் ஒரு அடி அடிக்க முடியல, அந்த வாளை வச்சு அடித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. வெக்ஸ் ஆகிடுறாரு. மறுபடியும் பயிற்சியாளர்கிட்ட சொல்கிறாரு, 3 பேருக்காகத்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன், அதனால தான் என்னால் 5 பேர் வந்தோடனே சமாளிக்க முடியல, நான் என்ன பண்ணுறேன், இந்த முறை 10 பேரோட நான் பயிற்சி பண்ணுறேன், 10 பேர் என்னை தாக்க முயற்சி பண்ணாலும் எப்படி ஜெயிக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டு போகிறேன், அப்போ நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தாராளமாக பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. 10 பேரை வச்சு வாளாலேயே எப்படி வீழ்த்துறதுங்கிறத அடுத்த 1 மாதத்தில் அவர் கற்றுக்கொள்கிறார். எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த முறை வாள் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த முறை 10 பேர் இல்லை, 7 பேர் தான் வராங்க. ஆனால் அவரால் அடிக்க முடியல, ஒரு அடி அடிக்க முடியல. வெக்ஸ் ஆகி வரார். என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு பரிசாக ஒன்று கொடுத்தாரு இல்லையா, வாள், அதை எடுத்து தூக்கி போடுறார். அது அந்த கைப்பிடி தனியாக வாள் தனியாக பிஞ்சு விழுகுது. ஒரு யூஸ் கிடையாது இதனால். இதை வச்சுட்டு ஒரு அடி அடிக்க முடியல என்னால், எனக்கு இது தேவையே இல்லை, நானாக போய் நாளைக்கு நான் மாம்பழங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த முறை 10 பேர் வராங்க. கையில் ஒரு ஆயுதம் கிடையாது. காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக அந்த இளவரசர் இருக்கார். கையில் கிடைக்கிற தடியை மட்டும் வச்சு 10 பேரையும் அடித்து வீழ்த்திட்டு மாம்பழங்களை பறித்து கொண்டு கையில் கொடுக்குறார். பயிற்சியாளர் கேட்குறாரு, என்ன கற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாள்னால எந்த யூஸுமே இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இளவரசர் சொன்னாராம். அதுக்கு அந்த பயிற்சியாளர் இப்படி சொன்னார், உலக புகழ் பெற்ற வாழ்வீச்சாளர் பயன்படுத்தின வாள் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன், அவர் பயன்படுத்தினதுனால இந்த வாளுக்கு மரியாதை ஒழிய இந்த வாழ்னால ஒன்றும் அவர் வெற்றி அடையலை, அதை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இளவரசர் சொன்னார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்மள நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிற அடையாளத்தோட நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நெப்போ கிட்ஸ் அவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால், இன்னாருடைய பேரன்
இன்னாருடைய பையன், இன்னாருடைய மகள் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுறோம். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, அதன் மூலமா மதிப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது உங்களுடையது அல்ல. இன்னொருவருடைய உழைப்பு. இன்னொருவர் கடினமா உழைச்சு வாங்கின ஒரு பேரை நமக்கானதுன்னு நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். அது என்ன உறவாக வேணா இருக்கலாம், அவங்க நமக்கு இரத்த பந்த உறவாகவே இருக்கலாம். அது இன்னொருவருடைய அடையாளம். உங்களுக்கான உண்மையான மதிப்பும் மரியாதையும் நீங்க யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கான அடையாளத்தை நீங்க தான் உருவாக்கணும். இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன்கிறதுக்காகலாம் வந்ததுன்னு சொன்னா அது உங்களோடது அல்ல. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.